வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை அன்றாடம் நம்முடைய உணவுகளில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதனால் நரம்புகள் பலவீனமாவது தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். இப்போ நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் ஏதாவது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்க அல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது அத்திப்பழத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி அப்புறம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும், வராமலும் தடுக்கும். ஸோ நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்க வாரத்தில் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் முன்னாடியே தடுக்கப்படுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க இருக்கீங்கன்னா பிரண்டையை எடுத்துக்கோங்க. வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் பிரண்டையை சாப்பிடுங்க. மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் உங்களுக்கு பலமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க மாதுளம்பழம் சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் சாப்பிட்றதால உடல் சூட்டை மாதுளப்பழம் தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை தருது. ஸோ இது நரம்பு பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. இது நரம்புகளை வலுப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்க மாதுளப்பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளப்பழத்தை சாப்பிட முடியலன்னு சொல்றவங்க மாதுளப்பழத்தை ஜூஸ் ஆகாது எடுத்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் ஜூஸ் ஆக எடுத்துக்கும் போது சர்க்கரை சேர்க்காம எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பத்தி நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு சில விஷயம் தெரியும். ஸோ கூடுதலா என்ன அப்படின்னா நெல்லிக்காய் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா வலுப்பெற செய்யும். இந்த நெல்லிக்காய் நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகப்படுத்தும். இது மேலும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்குது. நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்துது. ஸோ நெல்லிக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்க மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. ஸோ வெற்றிலையை நீங்க சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் தடுக்கும். உடல் நரம்புகளையும் கூடுதலாக உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அதனால நீங்க உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றிலை போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட சொல்லிட்டு இந்த முருங்கைக்கீரை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்க 2 முறை அல்லது 3 முறை இந்த முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இந்த முருங்கைக்கீரை தடுக்குது. கூடுதலாக முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை உங்களுக்கு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெற உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்க சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கலாம் பாலில் பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுடைய பலகீனமான உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். கூடுதலாக நரம்புகள் எலும்புகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ வயதானவர்களை தொடங்கி சின்னவங்க வரைக்குமே நரம்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் விடுபடலாம். நீங்கள் உணவுகளை எடுத்துட்டதுக்கு அப்புறம் பழங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கோங்க. கீரைகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். தொடர்ந்து சுழற்சி முறையில் நீங்க எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் கீரைகளை நீங்க எடுத்துக்கும் போது நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் நீங்க விடுபடலாம். ஸோ இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த கை கால் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்புகள் தளர்ச்சி, ஸோ இது போன்ற நரம்புகள் சார்ந்த அத்தனை பிரச்சனையுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். நரம்புகளை ஆரோக்கியமாக
வைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மையை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.